காய்ஸ், சசிகுமார் நடித்து ரீசெண்டாக வெளிவந்த படம் அயோத்தி. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ G5 OTTயில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய டைட்டிலை எடுத்தோம் அப்படின்னா அயோத்தியில் இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் ராமேஸ்வரம் போகணும்னு ஆசைப்படுவாங்க. அயோத்திக்கும் ராமேஸ்வரத்துக்கும் பொதுவானது என்னதுன்னா அது ராமர் தான். ராமர் பிறந்த இடம் அயோத்தி. ராமேஸ்வரத்தில் ராமரை பற்றி புராண கதைகள்லாம் இருக்குது. அயோத்தியில் இருக்கிற இந்த ஃபேமிலி ஆளுங்க ராமருடைய தீவிர பக்தராக இருக்கிற மாதிரி தான் படத்தில் காட்டியிருப்பாங்க. அதனால தான் ராமேஸ்வரத்தில் புண்ணியம் தேடி வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டரில் இருந்தே தான் டைட்டிலை கதைக்கு ஏற்ற மாதிரி டைட்டிலை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. படத்துடைய டைட்டில் போடும்போதே ராமர் சிலையை இருக்கிற மாதிரி தான் ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் லாட்ஜ்னு அயோத்தியில் இருக்கிற மாதிரியுமே ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அயோத்தியில் இருக்கிற அந்த குடும்ப தலைவர் ரொம்ப ராமருடைய தீவிர பக்தனாக இருப்பார். இதை கனெக்ட் பண்ணுற விதமாக அவருடைய பூஜை அறையில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ராமர் பாதம் இருக்கும். ராமர் அனுமருடைய ஃபோட்டோஸ்லாம் மாட்டி வச்சுருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ பூஜை அறையில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வைக்கணுமோ அவ்வளோ அழகாக இந்த படத்துடைய டீம் வச்சுருப்பாங்க. இந்த குடும்ப தலைவர் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், வீட்டில் இல்லை அப்படின்னா குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. இவங்க பேசுகிற லாங்குவேஜ் வேறு லாங்குவேஜாக இருந்தாலுமே இந்த குடும்ப தலைவர் ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள் அப்படிங்கிறத இந்த ஒரு ஷாட் மூலமாகவே மொழியே இல்லாமல் ஆடியன்ஸுக்கு அவ்வளோ அழகாக விஷுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தோடைய டீம். இந்த அம்மாவுடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா இந்த அம்மாவுக்கு சிவப்பு கலர்னால் ரொம்ப பிடிச்ச மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படம் 2-3 நாள் தான் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த 2-3 நாளிலுமே அந்த அம்மா யூஸ் பண்ணுற சாரீஸோடைய கலர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலராக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டிருப்பாங்க, ராமேஸ்வரத்தில் நான் என்ன கலர் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு உனக்கு பிடிச்ச ரெட் கலர் ட்ரெஸ்ஸே போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் சாரீ ஒன்று எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அம்மா போட்டுட்டு வர எல்லா காஸ்ட்யூமே ரெட் கலராக தான் இருக்கும். இந்த அம்மாவுடைய நெத்தியில் ஒரு கீரல் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க படம் ஃபுல்லாகவே. இந்த கீரல் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத அந்த அப்பா ஒரு கட்டத்தில் நினச்சி பார்ப்பாரு. அவர் அடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த கீரல் நெத்தியில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஃபேமிலி ஒரு நார்த் இந்தியன்லேருந்து வர மாதிரி காட்டியிருப்பாங்க. நார்த் இந்தியனில் பெரும்பாலும் சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த படத்துலையுமே ஒரு ஷார்ட்டில் சமையல் செய்கிற மாதிரியும் அந்த அம்மா சப்பாத்தி போடுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. தெரியாத ஊருக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ட்ராவல் பண்ணும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டே வருவோம். அதே மாதிரி தான் இந்த நார்த் இந்தியனில் வர்ற ஃபேமிலி காரில் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுடைய ஊரை ரசித்து பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த காரில் சின்ன வயசுலேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் இருக்கிறதுனால கார் டிரைவர் வண்டியை கொஞ்சம் 70 ஸ்பீடில் தான் ஓட்டிகிட்டு வர மாதிரி மெதுவாக வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பெரியவர் தான் ஃபாஸ்ட்டாக போ அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த டிரைவர் ஒரு சீனில் வந்தாலுமே அந்த டிரைவருடைய கேரக்டர் கூட அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தோடைய டீம். அடுத்ததாக முக்கியமான ஒரு கேரக்டர் பற்றி பேசணும் அப்படின்னா சசிகுமாரோடைய கேரக்டர் தான். அவர் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறது நமக்கு படத்தோடைய கிளைமேக்ஸில் தான் தெரியும். ஆனால் அவர் ஒரு முஸ்லீம் தான் அப்படிங்கிறத சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு பள்ளிவாசலை பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் கலரும் க்ரீன் கலர் பெயிண்ட்டு தான் அடிச்சிருக்கோம். மேபி அந்த பள்ளிவாசலுடைய க்ரீன் கலர் தான் சசிகுமார் கேரக்டருக்கு க்ரீன் கலர் ஷர்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லையுமே அவர் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. பொதுவாக கழுத்தில் ஒரு பச்சை கலர் தாயத்து மாதிரி கருப்பு கலர் கயரில் போட்டிருப்பாங்க முஸ்லீம்ஸுங்க. அதே மாதிரி ஒரு கருப்பு கலர் கயர் இந்த படத்துலையுமே சசிகுமார் போட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. எல்லாருமே தீபாவளிக்கு சசிகுமார் தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுவார், தவிர சசிகுமாருக்கு யாருமே விஷ் பண்ண மாட்டாங்க. புகழ் சசிகுமாருக்கு விஷ் பண்ணனாலுமே தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லும்போது அவர் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணுற நிலைமையில் இருக்க மாட்டார். ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஃபோன் வந்ததுனால அவர் அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனால அதை கவனிச்சிருக்கவே மாட்டார். அதே மாதிரி ஆம்புலன்ஸில் சசிகுமார் ஓட்டிகிட்டு வரும்போது நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஆம்புலன்ஸு வேறு ஒரு ஆளுடைய ஆம்புலன்ஸாக இருந்தாலுமே படம் ஃபுல்லாகவே சசிகுமார் தான் ஓட்டிகிட்டு வருவார். அப்படி சசிகுமார் ஓட்டிகிட்டு வரும்போது அந்த ஆம்புலன்ஸோடைய டிசைனை பார்த்தோம் அப்படின்னா பள்ளிவாசலோடைய டிசைன் மாதிரி தான்
கிரியேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை யதார்த்தமாக அந்த டிசைன் வந்து அமைஞ்சிச்சா அப்படிங்கிறது தெரியல. தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் பட்டாசு வெடிச்சதுனால காயம் ஆனவங்க யாராவது ஒருத்தங்களாவது வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதை அப்படியே இந்த படத்துலையுமே ஒரு அம்மா வந்து ஒரு சின்ன பையனை திட்டிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட்டாசை பாரு நீ கவனமாக வெடிக்காதனால தான் கையில் காயம் பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி டயலாக்கு பேசிகிட்டே கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த ஆம்புலன்ஸுக்கு பின்னாடி ஒரு சொற்பொழிவு எழுதியிருப்பாங்க. அது அந்த அப்பா கேரக்டருக்கும் சசிகுமாரோடைய கேரக்டருக்குமே வந்து ஒத்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தீபாவளி அன்னைக்கு மார்ச்சுரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தில் அப்படியே நேச்சுரலாக காமிச்சிருப்பாங்க. ஃபெஸ்டிவல் அன்னைக்கு எல்லா இடமும் லீவாக இருந்தாலுமே கூட மார்ச்சுரி மட்டும் பிஸியாக தான் இருக்கிற மாதிரியும் டைலாக் இருக்கும். பட்டாசு வாங்கி தரலன்னு சூசைட் கேஸ்ன்னு மார்ச்சுரி எப்படி இருக்குங்கிறத அழகாக இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. என்னதான் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு கவர்மெண்ட் லீவாக இருந்தாலுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் டியூட்டிக்கு வர்றதுன்னு அதுக்கு ரிலேட்டடான சலிப்பான டைலாக்கும் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாலும் புகழுமே வந்து சொல்லுவார், வேண்டாம் மச்சான் இதோட நிப்பாட்டிக்கலாம் வந்துரு அவங்கள விட்டுட்டு அப்படின்னு ஒரு நெகட்டிவிட்டியாக சொல்கிற ஒரு டைலாக் இருக்கும். பொதுவாக ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி எவ்வளவு ஒரு துக்கமான விஷயமா இருந்தாலுமே மார்ச்சரியில் கடைசியில் காசு கேட்கறது தான் வழக்கமாக இருக்கும். அதுவுமே இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அடுத்ததாக சசிகுமாரோடைய இன்னொரு ஃப்ரெண்டை காமிப்பாங்க. அவர் ரொம்ப பெரிய பைக் லவராக இருப்பார். பைக்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. தீபாவளி அன்னைக்கு தான் புது வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருப்பார். அவருக்கு எந்த அளவுக்கு பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத அவருடைய ரூமில் ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. லேப்டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா பைக்கோடைய ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுருப்பாரு. அதே மாதிரி பைக்கோடைய டாய் ஒன்று இருக்கும். அதுலேயுமே வந்து ராயல் என்ஃபீல்டு பைக் ரொம்ப பிடிச்ச மாதிரி அந்த பிராண்டோடைய ஸ்டிக்கரை வந்து ஒட்டி வச்சுருப்பாரு. ஸோ இந்த சின்ன கேரக்டருக்கு கூட அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அந்த படத்தில் டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தோடைய டீம். தீபாவளி அப்படின்னா ஒரு சில பேருக்கு தலை தீபாவளி வரும். அதுவுமே இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. போஸ் வெங்கட் ரோலில் காமிக்கும்போது அவருடைய பொண்ணுக்கு தலை தீபாவளி வர மாதிரியும் அந்த நேரத்தில் போஸ் வெங்கட் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் டிசைன் பண்ணியிருப்பாங்க அவருடைய கேரக்டரை. இந்த அப்பாவோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அடமண்ட் கேரக்டராக இருப்பார். அவர் எங்கேயுமே வந்து இந்த படத்தில் வந்து அழுக மாட்டார். ஃபஸ்ட்டு மெடிக்கல் காலேஜில் வச்சு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க அந்த அம்மாவுக்கு. அந்த ப்ரொசீஜரை அப்பா வந்து பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுப்பார். அதுக்கு அவங்க பொண்ணு சொல்லுவாங்க, நீ வந்து டிரைவரை ஃபாஸ்ட்டாக போ அப்படின்னு சொல்லலைன்னா இப்போ எங்கள் அம்மா வந்து உயிரோடு இருப்பாங்க, உன்னால தான் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒரு டயலாக் சொல்லும். அதுக்கப்புறம் தான் அந்த அப்பா வந்து ஒரு கில்ட்டி ஆகி நம்மனால தான் நம்மளுடைய ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத நினச்சி அதுக்கப்புறம் தான் வந்து அழுகிற மாதிரியே வந்து காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் வர காற்றோடு பாட்டை கவனித்தோம் அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் ஃபேமிலி வந்து புண்ணியம் தேடி தான் வந்து ராமேஸ்வரத்துக்கு வருவாங்க. அப்போது அந்த பாட்டில் வர லைனை கவனித்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்கள அன்பாக கவனித்தோம்னா போதும் புண்ணியம் வரும் அப்படிங்கிற மாதிரி லிரிக்ஸ் வரும். அதே மாதிரி ஒரு தெய்வத்தை பார்க்க வந்து இன்னொரு தெய்வத்தை வந்து நம்ம தொலைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து லிரிக்ஸ் வந்து அழகாக எழுதியிருப்பாங்க இந்த பாட்டோட பாடலாசிரியர். இந்த படத்தில் சசிகுமார் வந்து ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்காண்டி எல்லா பேப்பர்ஸுமே வந்து ரெடி பண்ணிடுவார். அதில் கடைசியில் ஒரு பேப்பரில் வந்து ஜானகி அப்படிங்கிறத வந்து ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த மார்ச்சுரியில் சைன் போடும்போதே வந்து ஜானகிங்கிற ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு அப்போவே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட எண்டு கார்டு போடும்போது ஒவ்வொரு சீன்லையுமே வந்து யார் யார் நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கதை எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத எல்லாருடைய பேருமே வந்து இந்த படத்தோடைய டீம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு கேட்டால் பெரிய லாஜிக் மிஸ்டேக் வந்து ஒன்று விட்டுருக்குறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 டேஸுக்கான கதையாக தான் இருக்கும். 2/11/2021 தான் ட்ரெயின் டிக்கெட் வந்து நைட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் சைன் பண்ணும்போது 4/11/2021 சைன் ஆகும். மார்ச்சுரியில் எஃப்ஐஆர் காப்பியில் சைன் பண்ணும்போது 2021 டேட்டாக தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சசிகுமாரோடைய ஃப்ரெண்டு வந்து ஃப்ளைட்டில் டிக்கெட் போடும்போது டேட் பார்த்தோம் அப்படின்னா 24/10/2022 காட்டியிருப்பாங்க. கடைசியில் ஏர்போர்ட்டில் டேட் பார்த்தோம் அப்படின்னா 24/10/2022 தான் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த கதை வந்து 2021 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் வந்து ஆரம்பத்தில் காட்டிட்டு, ஆனால் இவங்க கிளைமேக்ஸை வந்து 2022 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸு. இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பாய்.